ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ன்ற லெசனில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 13 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அ மேட்ரிக்ஸ் எக்ஸ் சச் தட் ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சி, அதாவது ஏ அப்புறம் எக்ஸ் அப்புறம் பி இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சின்ற இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் எக்ஸு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஏபி எல்லாமே இந்த பக்கம் வர மாதிரி என்ன செய்யணும்னா மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் ஏ இருக்கிறனால ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். அப்போ ஏயும் ஏ இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். அதுக்காக ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு சைடும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் சி வந்துருச்சா? இப்போ நமக்கு ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. இனி அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஐ டாட் எக்ஸ் எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. இனி என்ன பண்ணணும்? எக்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? இங்கே பி இருக்கா, பிஏ கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். இந்த பக்கம் பி இன்வர்ஸால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பி இன்வர்ஸால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணும்போது பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. இதை நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே எழுதிடுறோம். அடுத்து எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ஐ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏசிபி இது எல்லாமே நமக்கு என்ன தெரியும்? இதிலேருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ எழுதிக்கிறோம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் என்னது? 1 இன்ட்டு 0 அடுத்து 2 இன்ட்டு -1 -2 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் -2 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லை. அதனால ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இதில் இருந்து ஏ அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ தேவைப்படுது. அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆளை மாற்றணும். ஸோ 1 இருக்கிற பிளேஸில் 0 போயிடுது, 0 இருக்கிற பிளேஸில் 1 வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். -1க்கு பதிலாக 1 போடணும், 2க்கு பதிலாக -2 போடணும். போட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. 1 மாடுலஸ் ஏ என்னது? மாடுலஸ் ஏயோட வேல்யூ 2 எழுதியிருக்கோம். ஸோ 1/2 இன்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூவை எழுதி ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன தேவைப்படுது? பி இன்வர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ பி இன்வர்ஸ் என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக பிஏ எழுதிக்கிறோம். அதில் மாடுலஸ் பி கண்டுபிடிக்கிறோம். 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 1 இன்ட்டு -2 -2 வரும். மைனஸ் ஆஃப் -2 விச் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ 3 + 2 5 ஆகிடுது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 0 இல்லை, மாடுலஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பி இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இனி அது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் பி தேவைப்படுது. என்ன பண்ணணும்? ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்ற ரூல் படி 3ஐயும் 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் -2க்கு +2 போடுறோம், 1க்கு பதிலாக -1 போட்டு அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிச்சிடுறோம். இனி பி இன்வர்ஸோட ஃபார்முலாவில் போடுறோம். 1 மாடுலஸ் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் பி. 1 மாடுலஸ் பியோட வேல்யூ என்ன? நமக்கு 5. ஸோ இந்த 5ஐ இங்கே போட்டுட்டு அட்ஜாயிண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடுறோம். இனி நமக்கு எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதி வச்சுருந்தோம் மேலே? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ்.
ஸோ ஏ இன்வர்ஸ் எழுதியிருக்கோம், சியோட வேல்யூ எழுதியிருக்கோம், பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். சரி, இந்த நம்பர்ஸை மட்டும் என்ன செஞ்சிடறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுறோம். ஸோ 1/2 இன்ட்டு 1/5 இதை எழுதிட்டோம். 3 மேட்ரிக்ஸையும் இங்கே வரிசையாக எழுதிக்கிட்டோம். அடுத்து 1/5 2 5s are 10 போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதாவது -2 × 1 -2 1 × 2 2 இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு, இது இன்னும் மல்டிப்ளை பண்ணல, ஸோ அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். அடுத்து 1/10 0 + 2 2 0 + 2 2 -2 + 2 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். -2 + 2 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இனி அடுத்து இதை அப்படியே எழுதிக்கிறோம். இனி இந்த 2 மேட்ரிக்ஸையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/10 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே, செகண்ட் ரோ செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். 1/10 2 - 2 0 0 + 0 0 4 + 6 10 0 + 0 0. இனி என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்துட்டு 0 0 0 10 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஆக தானே இருக்குது. 0வை என்ன பண்ணிக்கலாம், 0 = 0 × 10 அப்படின்னு தானே அர்த்தம். 10 = என்ன அர்த்தம், 1 × 10. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 10 இருக்கிற மாதிரி நினச்சிட்டு 10 வெளியே எடுக்கிறோம். 10 வெளியே எடுக்கும்போது இதில் இந்த 10 வெளியே எடுக்கும்போது 0 இருக்கிற பிளேஸில் 0 வரும், 10 இருக்கிற பிளேஸில் என்ன வரும், 1 வரும், 0 இருக்கிற பிளேஸில் 0 0 இருக்கிற பிளேஸில் 0. ஸோ இப்போ 10 என்ன செய்கிறோன்னா கட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது, 0 1 0 0 அப்படின்ட்டு கிடச்சிருது. ஸோ இந்த சம்மில் அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு AXB = Cன்னு இருக்கிற மாதிரி இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதிக்கிறோம். இந்த ஏயையும் பியையும் கேன்சல் பண்ணுற மாதிரி ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸால் என்ன செஞ்சுக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு x = இந்த மாதிரி கிடைக்கிது. அப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி இதில் ஒன்று வேலையும் மேட்ரிக்ஸையும் நம்ம போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டில் எக்ஸோட வேல்யூ அழகாக கிடச்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.